மறைமுகமாக வீட்டுக்கு தெரியாமையோ நாம் கம்பெனிக்கு தெரியாமையோ நாம் எடுத்து மறைச்சி வச்சு செலவு பண்ணி தான் இந்த பொழுது அதெல்லாம் எடுத்து செலவு பண்ணக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். இவருடைய பார்வையாக தான் மறைக்கப்பட்டதை எடுத்து நிற்க வைப்பார். இவருடைய தன்மை, இவர் பார்வை எங்கெல்லாம் படுதோ அதுக்கான அமைப்பெல்லாம் கொடுத்துருவார். பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகப்படியாகவும் காமிக்கும். இந்த நேரத்தில் அவர்கிட்ட சண்டையிடுறதுக்கு நம்மளை பார்த்தாவே கொஞ்சம் வேகமாகவே எடுத்து பேசுகிற மாதிரியே தான் இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சேன்னா கடுகடுன்னு கோபமாக தான் வரும். இப்போவே ஆரம்பிக்கும், அதெல்லாம் லைட்டாக பஞ்சு ஆரம்பிச்சிடும். எதை பேசலாம் எதை பேசக்கூடாதுன்னு கூட தெரியாது. யாரிடத்தில் எதை பேசுவோம் என்று கூட என் நினைப்பு கூட முதல்ல வராது. இதெல்லாம் சற்று கவனித்து வைத்து கொள்ளுங்கள். பொறுமையாக நிதானத்தோடு இந்த நேரத்தில் செயல்படுங்க. ஏன்னா உங்களை பற்றி பேசும்போதே எனக்கே படபடப்பு வருது. அந்த மாதிரி தொந்தரவான காலங்கள் எல்லாருக்குமே இருக்க செய்யும் சாமி. பயப்படணும் அவசியமே இல்லை. கண்டகச்சனியால் ஒன்றும் மாற்றங்கள்லாம் பெரிய லெவலில் உங்களுக்கு பாதிப்பெல்லாம் தர்றதுக்கான அமைப்பு கிடையாது. பயப்படணும் அவசியமும் கிடையாது. தந்தையார் உடல்நலத்திலேயோ தாயார் உடல்நலத்திலேயோ சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது பெரிய சாலச் சிறந்ததாக இருக்கும். இந்த நேரத்தில் அவங்களுக்கு தான் சற்று பாதிப்பு அதிகப்படியாக தருமையா. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது மகா சனி பெயர்ச்சி. கண்டகச்சனி என்று சொல்லக்கூடிய கன்னி ராசிக்கு சனிப்பெயர்ச்சி உருவாகுது. அதாவது 7ஆம் இடத்துக்கு வரார். இந்த கேந்திரத்தில் அமரக்கூடிய பாவ கிரகங்கள் பெரிய பெரிய மேன்மையை தருவார் என்று தான் கொடுத்துருக்காங்க. முதல்ல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன இருக்குதோ அவையெல்லாம் விட்டு விலகத்துக்கான அமைப்பு. ஏற்கனவே கன்னிராசிக்காரங்க படாத இன்பத்தையும் துன்பத்தையும் பட்டுட்ருக்காங்க. மனதளவை இருந்து வந்த பிரச்சனை எப்பொழுது விலகுனா நம்மளுக்கு 2025 மார்ச்சுக்கு அப்புறம் 29ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த சனி பகவான் இடம்பெயரக்கூடிய காலத்தில் நமக்கு வியாபாரத்தில் இருந்து வந்த பார்ட்னர்ஷிப்காரெலாம் கொஞ்சம் வெளியே போவாங்க. ஏன்னா இது வரைக்கும் நம்மளை சார்ந்து சாப்பிட்டவங்க அனைவரும் விடுபட்டு வெளியே வருவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். ஐயா நான் சொந்த வீட்டில் இருக்கேன்னா, சொந்த ஊரில் பூர்வ புண்ணியத்தில் வாழ்ந்துட்டு இருக்கேன்னா, வெளிநடப்பு என்று சொல்லக்கூடிய அங்கிருந்து கொஞ்சம் நாளைக்கு வெளிநடப்பு பண்ண ஐயா. இப்போவே வெளியே ஆகிறதுக்கு கண்டிப்பாக கண்கூடாக பார்க்கலாம். இந்த பிரச்சனையெல்லாம் இப்போ குடும்பத்தில் இது வரைக்கும் பிரச்சனை ஆகாமல் இருந்து வந்த குடும்பத்தில் இப்போ சற்று சலக்கங்கள் ஏற்படும். சலசலப்பு என்று சொல்கிற மாதிரி அண்ணன் தம்பி உறவுகளில் சலசலப்பு, தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய உறவுகளில் சலசலப்பு, கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய உறவுகளில் சலசலப்பு என்று சொல்கிற மாதிரி தந்தையாகட்டும் மகனாகட்டும் யாரானா இருக்கட்டும் அதில் கொஞ்சம் சற்று அதாவது நுணுக்கமாக பார்க்கால் பார்ட்னர்ஷிப் என்று சொல்கிறோம் இல்லை, அந்த பார்ட்னர்ஷிப்பில் எதுவானா இருக்கட்டையா அதில் சற்று கலக்கங்கள் வரக்கூடிய காலம். தேவையில்லாத விஷயத்தில் நம்ம இல்லைகள் உறவுகளோ உள்ளீர்கள் தொடர்புகளோ நாம் வைத்திருந்தால், அதாவது மறைவு என்று சொல்கிற மாதிரி எதனா பணத்துக்கு இனத்தை சேர்த்து வச்சுருந்தா அதுலேயும் தொந்தரவு வரும் சாமி. அதெல்லாம் எடுத்து செலவு பண்ணக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். மறைமுகமாக வீட்டுக்கு தெரியாமையோ நாம் கம்பெனிக்கு தெரியாமையோ நாம் எடுத்து மறைச்சி வச்சு செலவு பண்ணி தான் இந்த பொழுது அதெல்லாம் எடுத்து செலவு பண்ணக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். இவருடைய பார்வையாக தான் மறைக்கப்பட்டதை எடுத்து நிற்க வைப்பார். இவருடைய தன்மை, இவர் பார்வை எங்கெல்லாம் படுதோ அதுக்கான அமைப்பெல்லாம் கொடுத்துருவார். இதுவரைக்கும் தந்தையார் உறவுகளிலோ உடல் நடத்திலையோ சற்று துலக்கமாக இருந்தால் இந்த நேரத்தில் அந்த தொந்தரவுலாம் பண்ண வைக்கும், பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் கொடுக்கும் சாமி. தந்தையார் உடல்நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்க வேண்டிய காலமாகவும் இந்த காலம் இருக்கப்பெறும். தொந்தரவுகள் இருக்கும், அவருடைய உடல் உபாதைகள்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்தும், பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகப்படியாகவும் காமிக்கும். இந்த நேரத்தில் அவர்கிட்ட சண்டையிடுறதுக்கு நம்மளை பார்த்தாவே கொஞ்சம் வேகமாகவே எடுத்து பேசுகிற மாதிரியே தான் இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சேன்னா கடுகடுன்னு கோபமாக தான் வரும். இப்போவே ஆரம்பிக்கும், அதெல்லாம் லைட்டாக பஞ்சு ஆரம்பிச்சிடும். எதை பேசலாம் எதை பேசக்கூடாதுன்னு கூட தெரியாது. யாரிடத்தில் எதை பேசுவோம் என்று கூட என் நினைப்பு கூட முதல்ல வராது. இதெல்லாம் சற்று கவனித்து வைத்து கொள்ளுங்கள். பொறுமையாக நிதானத்தோடு இந்த நேரத்தில் செயல்படுங்க. ஏன்னா உங்களை பற்றி பேசும்போதே எனக்கே படபடப்பு வருது. அந்த மாதிரி தொந்தரவான காலங்கள் எல்லாருக்குமே இருக்க செய்யும் சாமி. கன்னிராசி இறந்ததை கொஞ்சம் தாயார் உடல்நலத்திலையும் சற்று அக்கறை எடுத்துக்க வேண்டிய காலம். தாயார் உடல்நலத்திலையும் சற்று அக்கறை எடுத்துக்கணும், தந்தையார் உடல்நலத்திலையும் சற்று அக்கறை எடுத்துக்கணும், வீட்டிலையும் சற்று அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். மற்றும் உடல் நலத்தில் இருந்து வந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக விலகுவதை காணலாம். இவருடைய 3ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கிறது. இது வரைக்கும் 9ஆம் இடத்தை பார்க்காம இருந்தது. இப்பொழுது நேரடி பார்வையாக 9ஆம் இடத்தை அவர் 3ஆம் பார்வையில் பார்க்கறதால தந்தை வழி சொத்துக்கள் இப்பொழுது நம்ம அண்டர்கேட் பண்ணுற மாதிரி இருக்கும். தந்தையால் இருக்கப்பட்ட சொத்துக்கள் நாம் எடுத்து நாம் பாகப்பிரிவினை பண்ணுறதோ கொள்றதோ அதுலேருந்து நாம் பிரித்து வெளியே வர்றது என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த நேரத்தில் கொடுப்பாரு. தந்தை தொழிலை நாம் எடுத்து நடத்துகிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடக்கும். தந்தை தொழில் எடுத்து நடத்த முடியாமல் விட்டுட்டு போயிட்டாருன்னா அதை நாம் எடுத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை இந்த நேரத்தில் பெற போகிறோம் ஐயா.
கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு அதிகப்படியாக மேலோங்கக்கூடிய காலமாக இருக்குது. இந்த நேரத்தில் சற்று கவனத்தோடும் நாம் பேசும் பொழுது மனைவியிடத்தில் என்னென்ன பண்ணுறோம் ஏது சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் மறைக்கப்பட்டது எதேனும் இருந்தால் அவங்ககிட்ட ஒப்படைச்சிடுங்க. இது வரைக்கும் பார்ட்னர்ஷிப்காரங்க எதனா நம்மக்கிட்ட மறைச்சிட்டு இருந்தாங்கன்னா அதெல்லாம் வெளியே வந்து வரும். 10 ரூபா ஏமாற்றிட்டு நம்மக்கிட்ட நம்ம கூடவே இருக்கிறவங்க சாப்பிட்றவங்க யாருன்னு தண்டனை பெறக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கப்பெறும். மெயினான விஷயம், கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அதெல்லாம் நம்மளை விட்டு களைவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். பிரச்சனை தருந்தவங்க யார் யாராக இருந்தால் புது புது பார்ட்னர்ஷிப்பெல்லாம் வந்து சேர்றதுக்கான பாக்கியம் இந்த நேரத்தில் கண்படும். இது வரைக்கும் பழைய ஆளுங்க இருந்தவங்களாம் எல்லாம் விட்டுட்டு வெளியே போயிடுவாங்க சாமி, அதெல்லாம் பயப்பட தேவையில்லை. புதிய நபர்களை வந்து உங்ககிட்ட சேருவாங்க. இது வரைக்கும் ஏமாற்றம் என்று சொன்னிருந்தவர்களை அனைவரும் இனிமேல் ஏமாற்றக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும். சற்று ஏமாறக்கூடிய காலமும் இந்த நேரத்தில் வந்து சேரும் சாமி. கொஞ்சம் தைரியம் தன்னம்பிக்கையோடும் இந்த நேரத்தில் இருக்கணும். மற்றபடி செல்வங்கள் சேருவதும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது சாமி. செல்வம் சேர்வதுக்கோ வேலை சார்ந்த விஷயத்தில் பிஸ்னஸையோ எதுவும் இருக்காது. இன்னும் அதிகப்படியான கூடுதல் கவனம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை தான் இந்த நேரத்தில் பெறப்போம். எப்பொழுதெல்லாம் சனி பகவானுடைய பார்வை ஒவ்வொரு இடத்துலையும் படுதோ அதுக்கான பார்வைக்கான பலாபலங்கள் உண்டு. இது வரைக்கும் நாம் நீதி நேர்மை இல்லாமல் இருந்தால் இதுமேல் நீங்களும் நீதி நேர்மை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போம். இது வரைக்கும் அறம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடலைன்னா அறம் சார்ந்த விஷயத்திலையும் நீங்கள் ஈடுபடக்கூடிய காலம் வந்துவிடும். பயப்படணும் அவசியமே இல்லை சுவாமி. நாம் தவறான பாதைகள் இது வரைக்கும் எடுக்கலைன்னா உங்களை உயர்வான உச்சாணி கும்பத்தில் உட்கார வச்சு அழகு பார்க்கறதுல அவரை விட்ட ஆளே கிடையாது. இது அனுபவ ரீதியாகவும் சொல்கிறேன். மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னே நாம் எதையும் செய்யவில்லை ஐயா, நாங்கள் கரெக்டாக இருந்துடுறோம், எதுக்கும் நீதி நேர்மையோடு தான் அன்னதானம் முதல் கொண்டு எல்லாருக்கும் உணவு இல்லாதவருக்கு நாங்கள் உணவு அளிக்கிறோன்னா இந்த கண்டகச்சனியே உங்களை உயர்வான அரசியல் அரசாங்க தொடர்பை நீங்கள் வைத்துக்கொள்ள அளவுக்கு பெரிய லெவலில் உட்கார வச்சு தான் உங்களை விடுவார். பயப்படணும் அவசியமே இல்லை. நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் நிம்மதி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தனியாக துண்டாக பிரித்து முதல்ல வேலையிலேருந்து உங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறது தான் முதல் வேலையாக இருக்கும். இடம் பெயற்றம் இடம் மாற்றம் என்பது முதல் பெயர்ச்சி உங்களுக்கு ஏற்படுவதே முதல்ல இடம் மாற்றம் தான். கண்டிப்பாக வேலையாகட்டும் வீடாகட்டும் மனைவி ஆகட்டும் எதுனா இருந்தாலும் அதிலிருந்து முதல்ல மனைவி கூடவே நாம் செயல்படக்கூடிய வெளியூரோ இல்லை மாமியார் வீட்டுக்கு போகிறதுக்கான பாதையோ நம்மளுக்கு ஏற்படுத்தி விடும். மாமியார் உறவுகளில் உங்களுக்கு ஓரளவுக்கு தஞ்சம் பெறாது, அதாவது மாமியார் வீட்டு சொத்துக்கள் மூலியமாக கிடைக்கின்ற பாக்கியம் பெறப்படுறீங்க. அதன் மூலியமாக ஒரு தொழில் செஞ்சு நாம் உழைக்கின்ற பாக்கியம் இப்பொழுது கிடைக்கப் போகிறது. வீடு சார்ந்த விஷயத்தில் விற்பனை ஆகாமல் இருந்தால் அதெல்லாம் இப்பொழுது விற்பனை ஆகிடும். நல்ல சேல்ஸ் ஆகும். அதிலேருந்து நீங்கள் ஓரளவுக்கு விடுபட்டு வெளியே வரலாம் சுவாமி. பயப்படணும் அவசியமே இல்லை. கண்டகச்சனியால் ஒன்றும் மாற்றங்கள்லாம் பெரிய லெவலில் உங்களுக்கு பாதிப்பெல்லாம் தர்றதுக்கான அமைப்பு கிடையாது. பயப்படணும் அவசியமும் கிடையாது. தந்தையார் உடல்நலத்திலேயோ தாயார் உடல்நலத்திலேயோ சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது பெரிய சாலச் சிறந்ததாக இருக்கும். இந்த நேரத்தில் அவங்களுக்கு தான் சற்று பாதிப்பு அதிகப்படியாக தருமையா. பயப்படுற விஷயம்னா வீடு சார்ந்த விஷயத்தில் சேல்ஸ் ஆகாமல் இருந்தாலோ இல்லை இடம் சார்ந்த விஷயத்தில் தாயாரில் இடம் கிட்ட நம்மக்கிட்ட சேல்ஸ் ஆகாமல் இருந்தால் அதெல்லாம் இப்போ சேல்ஸ் ஆகிடும். நல்ல மதிப்பீடு கிடைக்கும், நல்ல வருமானம் கிடைக்கும். வேலைகளில் அதிகப்படியான கவனங்கள் ஏற்படக்கூடிய காலமாகவும் இருக்கும். இரவு நேர பயணம் என்பது முதல்ல தவிர்த்து கொள்ள வேண்டிய காலம். இந்த ஜாமீன் போடுறது இந்த மாதிரி விஷயத்தில், அதாவது அடுத்தவருக்கு ஜாமீன் கொடுக்கறது பணம் கொடுத்து இந்த நேரத்தில் இருந்தீங்கன்னா அதெல்லாம் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது ஐயா. மற்றும் இல்லாதவருக்கு உணவிடுதல், இல்லாதவருக்கு நாம் உதவி செய்தல் உங்களுக்கு பெரிய பெரிய நன்மையை தரும். இந்த கண்டகச்சனி பெரிய மாற்றங்களையும் முன்னேற்றமும் எல்லாத்தையும் கொடுக்க போகிறாரு. கன்னி ராசிக்கு பயப்படணும் அவசியம் இல்லை. இதில் மைனஸ் என்று சொன்னால் அடுத்தவருக்கு ஜாமீன் போடுவது, நம்ம பார்ட்னர்ஷிப்காரர்கிட்டே அதாவது ரொம்ப வேண்டப்பட்டவங்க யாரோ அவங்கள நம்மளை விட்டுட்டு பிரியத்தை கண்கூடாக பார்க்கலாம். ஐயா முதலீடு போட்டுட்டோம் என்னால் எதுவும் பண்ண முடியலன்னா அதிலிருந்து நீங்கள் கண்டிப்பாக வெளியேறுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். அதாவது துரோகம் செய்தவர் எவராகினும் உங்களை விட்டுட்டு வெளியே வர்றதுக்கான அமைப்பு இந்த 2025 சனி மகா பயிற்சி மகா சனி பயிற்சி உங்களை பெரிய மாற்றத்திலேருந்து கொண்டு வரும். வெளியே முதல்ல எடுக்கிறதே இடம் மாற்றம் தான். வேலை சார்ந்த விஷயத்தில் ஒன்று பங்கு பிரிச்சுட்டு வெளியே வரணும், இல்லைனா இடமாற்றம் கொடுத்துட்டு உன்னை வெளியே அனுப்பையா. வெளியூரோ வெளிநாடோ உங்களுக்கு செல்வதற்கு பெரிய மேன்மையை தரும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.